ஹலோ எவ்ரிவன், நான் சிவகுமார் அண்ட் ஹலோ மீடியர் எம்எஸ்சி ஸ்காட். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எல்லாமே மேடான இடத்துலேருந்து தண்ணி விடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சரிவான இடத்த நோக்கி தான் போகும், ஒரு பள்ளத்துக்கு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அறிவியலும் புவியீர்ப்பு சக்தியும் மட்டும்தான் முக்கியமான காரணம். பட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அறிவியலுக்கு எகெயின்ஸ்டாக புவியீர்ப்பு சக்தியை மீறி அதுக்கு நேரெதிராக வந்து தண்ணி வந்து சரிவான இடத்துலேருந்து மேடான இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த இடம் எங்கே அப்படின்னா வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் அம்பிகாப்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் மெயின்பட் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்குது. அது என்ன அப்படின்னா சரிவான இடத்துல இருந்த தண்ணி வந்து மேடான இடத்துக்கு நோக்கி போகுது. ஸோ இது எல்லாமே மக்களால் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த இடத்துக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் கீழேருந்து தண்ணி வந்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு நிகழ்வுன்னு மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சாவி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் எல்லாமே வந்து வண்டி வந்து மேடான பகுதியிலேருந்து சரிவான இடத்துக்கு தான் போகும். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வண்டி வந்து சரிவான இடத்துலேருந்து மேடான பகுதியை நோக்கி போகுது. பைக்குன்னு மட்டும் இல்லாமல் காருமே கூட ஹேண்ட் பிரேக் போடாமல் நிறுத்தினோம் அப்படின்னா மேடான பகுதியை நோக்கி போகுது. சரி, அங்கே இருக்க ஒரு யூடியூபர்ஸ் வந்து அந்த போகக்கூடிய தண்ணியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் வைக்கிறாங்க. அந்த தண்ணி மேலே வைக்கும்போது அதுவுமே மேடான பகுதியை நோக்கி தான் போகுது. அதே மாதிரி ஏர் பலூனுமே அந்த மாதிரி தான் போகுது. ஸோ பல எக்ஸாம்பிள் வந்து அந்த தண்ணி வந்து மேடான பகுதிக்கு போகிறதுக்கான ஒரு உதாரணமாக வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 155 மீட்டர் கடந்து வருது அப்படின்னு கூட சொல்லலாம். 155 மீட்டர்னால் கிட்டத்தட்ட ஒரு 606 அடி அந்த மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கடந்து வந்து மறுபடியும் பள்ளத்தாக்கான இடத்துக்கு போயிடுது, சரிவான இடத்துக்கு போயிடுது. அந்த இடத்தோட எல்லையில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா உல்டா பானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் படி, அதாவது தமிழில் வந்து தலைகீழ் தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களால் ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குட்டி காஷ்மீர்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்த இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 155 மீட்டர் தண்ணி வந்து ஒரு மேடான பகுதியை நோக்கி போகுது. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை குறைந்த நிமிடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மிஸ்டர் சர்ச்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். நான் உங்கள் சிவா. பை பை மக்களே.